தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கு அனைத்து கட்சியும் ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இது என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தா, மேகதாதுல அணை கட்டுறதுக்காக அந்த மாநிலத்துடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி அந்த ப்ரொபோசலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அந்த பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ தீர்மானத்தில் ஏன் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உச்சநீதிமன்றம் 2018 கொடுத்த ஒரு குழப்பமான தீர்ப்பு தான் இது காரணமா அப்படிங்கிறத பற்றியும், இந்த காவிரி பிரச்சனைக்கு, இந்த மேகதாது பிரச்சனைக்கு எது நிரந்தர தீர்வு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒவ்வொரு மாதமும் நமக்கு விடியும் பொழுது இந்த டெல்டா விவசாயிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ காவிரி திறந்து விடுவாங்களா மாட்டாங்களா, தண்ணி வருமா வராதா, இதுக்கு ஏதாவது திரும்ப போராட்டம் அறிவிக்கணுமா, ஏதாவது போராட்டம் பண்ணணுமா, தண்ணி அப்போ தான் விடுவாங்களா அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய முதலமைச்சர்களுக்கு என்னடா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, இப்படியே பண்ணிட்டுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தலைவலியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது மக்களே. இது எல்லாத்துக்குமே எங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பில் ஒரு சில குழப்பமான விஷயங்களை தீர்வு கொடுக்காம விட்டுட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே அலசி ஆராய்ச்சி பார்த்தே ஆக வேண்டும். ஃபஸ்ட்டு, காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒன்று 2007 உருவாக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 740 டிஎம்சி தண்ணீர் பிரித்து கொடுக்கப்படுது 4 ஸ்டேட்டுகளுக்கு. அதில் தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி, கேரளாவுக்கு 30 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி அப்படின்னு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2007 இந்த ட்ரிபியூனல் போர்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடும் கர்நாடகாவும் உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. அதோட தீர்ப்பு 16 பிப்ரவரி 2018 வெளியாகுது. அந்த தீர்ப்பில் தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அம்சங்களும் இருக்கு, அதில் ஒரு சில குழப்பமான விஷயங்களுக்கு தீர்வும் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை தீர்ப்பில் என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் சொல்லுதுன்னா, ஒரு மாநிலம் இந்த நதி முழுவதும் எங்களுடையது என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. ஸோ காவிரி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய டெல்டா ரீஜியன்ஸ்க்கு மிக முக்கியமான நதி அப்படிங்கிறதுனாலையும், அது மற்ற ஸ்டேட்டுகளுக்கும் அதோடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ஸ்டேட்டு மட்டும் தனக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க, இப்போ கர்நாடகாவுக்கு கூடுதலாக 14.75 டிஎம்சி நீரை எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லி தீர்ப்பில் குறிப்பிட்டுட்டாங்க. ஸோ இது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பெங்களூர் மாதிரி நகரத்தில் குடிநீர் தேவை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, ஸோ மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, எங்களுக்கு கம்மியான தண்ணி கொடுக்குற மாதிரி ட்ரிபியூனல் கொடுத்துட்டாங்க தீர்ப்புன்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு வாக்குவாதம் வைக்கப்படுது. அதற்கு தீர்ப்பு 14.75 டிஎம்சி அதிகமாக தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் இருக்குதா இல்லையான்றதை நான் அடுத்து சொல்ற மக்களே. அடுத்து தமிழ்நாட்டு பங்கு குறைக்கப்படுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 419 டிஎம்சியில இருந்து 404.25 டிஎம்சியா குறைக்கிறாங்க தண்ணி அளவு. இது தமிழ்நாட்டிலே மிக முக்கிய அதிருப்தி ஏற்படுத்துச்சு அந்த சமயத்தில் அப்படிங்கிறதுலையும் நோ டவுட்டுங்க. அடுத்தது, கர்நாடகா பிலிகுண்டுல இருந்து வர வேண்டிய நீர் ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 177.25 டிஎம்சியை தமிழ்நாட்டுக்கு வழங்கணுன்ற தீர்ப்பு குறிப்பிடப்பட்டுருச்சு. அடுத்தது, மேலாண்மை அமைப்பை உருவாக்க சொல்றாங்க. என்னன்னா, 2 மேலாண்மை அமைப்பு உருவாக்க சொல்லி அப்போ இது இருந்த மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க உச்சநீதிமன்றம். காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, இவங்க வேலை என்ன அப்படின்னா, ப்ராப்பரா தண்ணி பிரிச்சு போகுதா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றது, கண்காணிக்கிறது அவங்க ஒர்க்கு. they cannot take any decisions. இங்கதான் பெரிய பிரச்சனை. அடுத்தது, மேகதாது அணைய கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் குறிப்பிடப்படலை அந்த தீர்ப்புல. ஆனா எந்த மாநிலமும் நீதிமன்றம் நிர்ணயித்த பங்கீட்டை பாதிக்கப்படாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா மக்களே, இன்னொரு வார்த்தை என்ன மைய கருத்து கொடுத்திருக்காங்கன்னா, காவிரி நதி எந்த ஒரு மாநிலத்தின் சொத்தும் அல்ல,
அனைத்து பங்குதார மாநிலங்களும் நியாயமான மற்றும் சமமான பயன்பாட்டு உரிமையை கொண்டுள்ளன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இப்ப என்னன்னா, இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா உச்சநீதிமன்றத்தின் ஆடினார்னு வச்சுக்கோங்களேன். என்ன வாதத்தை முன்வைப்பார் தெரியுங்களா அந்த இடத்துல? நான் இந்த மேகதாது அணையை கட்டுறதுக்கு முக்கியமா நான் அவர் கொடுக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்கும்னா, எங்களுக்கு பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா மக்கள் தொகை மட்டும் 1.4 கோடி மக்கள் தொகை வந்துட்டாங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிருச்சு. ஏரிகள் பல மாசடைஞ்சு போச்சு. ஸோ எங்களுக்கு தண்ணியை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும், குடிநீர் தண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதனால தான் நாங்கள் அந்த கோடை காலங்களில் கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படுதுன்றதுனால தான் நாங்கள் மேகதாது அணை கட்டுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணுறோம். எந்த விதத்துலையும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நீரில் ஒரு அளவு கூட குறையாது அப்படிங்கிற வாதத்தை சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே கர்நாடக அரசு முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ தமிழ்நாடு ஏன் இதை எதிர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த நபர் நான் கொடுத்துறேன்னு சொல்றாருனால் அடுத்த கவர்மெண்ட் மாறுது அப்படின்னும் பொழுது அதை கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு மாசமும் இதே போராட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குமா? ஸோ அணை கட்டாதீங்க நீங்க. ஒன்று, டெல்டா ரீஜியன்ல முக்கியமா நெல், கரும்பு, வாழை இது மூணும் இந்த டைம்ல இந்த நீரை வச்சுதான் அவங்க அறுவடை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதோட அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த நீர் வரலன்னா, ஏன்னா மேலேருந்து கீழே நீர் வரணும். அணை கட்டி விட்டாங்கன்னா நீரை கொடுக்காம அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பொறுமையாக தரணுவாங்க, தண்ணி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பேசுவாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். நான் உங்களை நாடி இருக்க வேண்டிய தேவை வந்துடும். ஸோ நீங்கள் அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வாதமாக இருக்கிறது. சரி மக்களே, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டிலிருந்து போய் பேசுகிற நபர் சொல்றாங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயம் இங்க பாருங்களேன், இது மோர் தென் ஒரு தண்ணி தேவை அப்படிங்கிறத தாண்டி இது கர்நாடகாவுடைய அரசியலா எப்பயோ மாறி போச்சு. ஏன்னால் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம், நாங்கள் அணை கட்டுவோம் மேகதாதுவில் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஏங்க, கடந்த எம்பி எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன்ல விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நிற்கக்கூடியவர்கள் அங்கே கர்நாடகாவில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாருன்னா போய் பிரச்சாரம் பண்றார். அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்கிருந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதே தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு, சிதம்பரத்தில் பிரச்சாரம் பண்றப்ப சொல்றாரு, காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு, அதுல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீரை ப்ராப்பரா தரணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துவோம். மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் முற்றிலும் எதிராக நிற்போம். டெல்டா ரீஜன்ல வரக்கூடிய தண்ணியை நாங்கள் ப்ராப்பரா கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்போம்னு சொல்லிட்டு இங்க பேசுறாரு. 2 நாள் கழிச்சு அங்க போய் பேசுறாரு, இங்க அணை கட்டுவதற்கு நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம், காவிரி தண்ணீர் கர்நாடக மக்களுக்கு மட்டுமே சேரும்படியாக நாங்கள் எல்லா வேலையும் செய்வோன்ற மாதிரி அங்க பிரச்சாரத்தை மாத்தி பேசியிருக்காரு. ஸோ அப்போ அங்க உள்ள மீடியாக்களை கேட்கும் பொழுது என்ன சொல்றதுன்னு தடுமாறிக்கிட்டு, இல்லைங்க இங்க உள்ள மக்களுக்கு ஏற்ற மாதிரி இங்க நாங்கள் பேசி ஆகணும், அங்க உள்ள மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மழுப்பிட்டு போனார். இப்ப என்ன புரிஞ்சுக்க முடியுதுனால், கர்நாடகால இந்த மேகதாது அணை அப்படிங்கிறதும் காவிரி தண்ணீர் அப்படிங்கிறதும் மோர் தென் ஒரு அணை அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு பொலிட்டிக்கல் எலிமெண்டா எப்பயோ மாறி போச்சு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஆட்சியும் பிடிக்கிறதுக்கு இந்த எலிமெண்ட்டை கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடியுது. இப்போ உண்மையாலுமே கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனை இருக்குதா, பெங்களூர் தண்ணி பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. பெங்களூர்ல அவங்களுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் பூரா இருக்கிறதுனால தான் மழை வரும்பொழுதும் வெள்ளம் வரும் பொழுதும் அங்கே தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கும் தண்ணியை பாதுகாத்து வைக்கிறதுக்கும் பெங்களூர் மக்களுக்கு தண்ணி கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகமாகிறதுக்கும் அவங்க மிஸ் பண்றாங்க, தவற விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வெளியாகுது. இது கருத்து மட்டுமல்ல, இது சர்வேவும் சொல்றாங்க, அங்கே உள்ள அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றாங்க இந்த வார்த்தையை. சரிங்க, இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது. இந்த காவிரி பிரச்சனைக்கு மேகதாது அணை கட்டுறதை ஸ்டாப் பண்றதுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் முழுக்க காவிரியை நம்பி இல்லாம, காவிரி சார்பா இல்லாம இருக்கிறதுக்கும் நிரந்தர தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, முதல் தீர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறத முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா ஸ்டெப்பும் எடுத்தாகணும். சரிங்க, இப்போ தமிழ்நாட்டை சார்ந்து
2012 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து காவிரி கர்நாடக அரசு வந்து செயல்பாட்டை முன்வைக்குதுன்னு சொல்லிட்டு கண்டெம்ட் போறான்னு வச்சுக்கலாமே. என்ன சொல்லுவாங்கன்னா, கோர்ட்ல வந்து நாங்கள் தீர்ப்பை எதிர்க்கலை, தீர்ப்புக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் போகலை, தண்ணி திறந்து விட முடியாமல் நாங்கள் இல்லை, திறந்து விடாமல் நாங்கள் இல்லை, இது நாங்கள் முழுக்க முழுக்க எங்களுடைய குடிநீர் வசதிக்காக நாங்கள் தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அப்படியே பேசுவாங்க. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போகாமல் ஒரு ரிட் பெட்டிஷன் தமிழ்நாடு சார்பில் ஃபைல் பண்ணி ஒவ்வொரு முறையும் மேகதாது அணை கட்ட போகிறோம் ப்ரொப்போஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2018 வெளியான தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது காவிரியை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னால் காவிரியை தடுத்து நிறுத்துவதற்கும் யாருக்கும் சொந்தம் கிடையாது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இவங்க இந்த மாதிரி அணை கட்டுறதன் மூலியமாக இங்க தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அணை கட்டுவதற்கு எந்தவித உத்தரவும் கொடுக்கப்படக்கூடாது, அணை கட்டுறதுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை மட்டும் வாங்கிட்டாங்களே. ஆனால் ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் அரசு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படலாம். இது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை கடைபிடிக்கிறதுக்கு ப்ராப்பரான நடைமுறைப்படுத்துவதற்கும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இன்னொரு எக்ஸ்ட்ரா தீர்ப்பை வாங்கிட்டு அணை கட்டுவதற்கு எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் அனுமதி கிடையாது காவிரி மேல அப்படின்ற எக்ஸிஸ்டிங் தீர்ப்போட பர்சிவேசிவ் வேல்யூ வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்களை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது தாவேக அரசு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக வந்து தமிழக மக்கள் பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுல நோ டவுட்டு. ரெண்டாவது விஷயம், காவிரி மேலாண்மை அமைப்புக்கு அதிகமான பவர் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இந்த சமயத்துல தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு டீட்டெயிலாக ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல தண்ணியை திறந்து விடலை அப்படின்னா இது திறந்து விட வேண்டிய தேவை, தண்ணி வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க முடிவு பண்ணக்கூடாது, ஸ்டேட் முடிவு பண்ணக்கூடாது, எல்லாமே காவிரி மேலாண்மை கமிட்டி முடிவு பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பவர்ஸ் அதை கொடுத்துட்டாங்களே. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சுலபமாக தீரும். மூணாவது, நம்ம தப்பு இருக்கு. தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எவ்வளவோ மழை வருது, வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்திலையும் மழையிலையும் எவ்வளவோ தண்ணி கடலை கலக்குது, வேஸ்டாக போகுது அப்படின்னும் பொழுது அந்த தண்ணியெல்லாம் கிரவுண்ட் வாட்டருக்கு போகிறதுக்கு, ஸோ மழைநீர் சேகரிப்பு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நீர் சேகரிப்பு அப்படிங்கிற ரெண்டு மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா தமிழக மக்கள் விவசாயிகள் காவிரியை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லை கொஞ்சம் சார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது மிக முக்கியமான விஷயம், பகுதியான நதிநீர் இணைப்பு. இந்தியா முழுக்க நதிகளை இணைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா தட் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் பட்ஜெட்டு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஸ்டேட் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, இது எங்கள் உபரி நீருங்க நாங்கள் கொடுக்குறோம்பாங்க, இன்னொருத்தவங்க எங்கள் தேக்கி வைக்கக்கூடிய பேசிக்கு தேவையான நீருங்க நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க கேட்பாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதில், அது வாய்ப்பு கம்மி. சவுத் இந்தியா லெவல்லையாவது முக்கியமான நதிகளை மட்டுமே இணைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா, இது 4த்துல ஏதாவது ஒரு 2 பண்ணாங்கன்னா கூட இந்த மேகதாது பிரச்சனை அப்படிங்கிறதும் காவிரி பிரச்சனை அப்படிங்கிறதும் முழுசும் தீர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்களே. இது வந்து மோர் தென் த ரிக்வயர்மெண்ட், இட் பிகேம் அ பொலிட்டிக்கல் எலிமெண்ட் அப்படிங்கிறதும் உடையும் டவுன் த லைன் 10 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா. என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.